ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க வந்து தேன் மிட்டாய் கேட்டிருந்தாங்க, கமர்கட்டு கேட்டிருந்தாங்க, தேன் நெல்லிக்காய் கேட்டாங்க, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி, கொள்ளு எல்லாமே கேட்டிருந்தாங்கப்பா. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் கலர் இல்லாமல் தேன் மிட்டாய் செஞ்சு தரேன்னாங்க. இல்லை தேன் மிட்டாய்னா கலராக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி சின்ன வயசில் நான் சாப்பிட்டது எனக்கு அப்படி தான் வேணும்னாங்க. சரி அவங்க கேட்டதுனால கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் அதிக சர்க்கரை பாவில் ஊற வைக்கலப்பா, கொஞ்சம் லைட்டாக தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் தேன் மிட்டாய் செய்வேன். நிறைய பேருக்கு அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்களா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால. தேன் நெல்லிக்காய் வந்து ஃபஸ்ட்டு நான் தேன் ஊற வச்சுட்டேன்ப்பா. நான் கொம்பு தேன், மலை தேன் 2 தேன் தான் வாங்குவேன். விலை அதிகமாக இருக்குது, 1/2 கிலோ அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன். ரேட் அதிகமாக இருந்தாலும் நல்லதாக வாங்கி கொடுத்தா தான் நமக்கு பேர் நல்லதாக நிற்குன்றதுனால. இப்போ நம்ம ஃப்ரான்ஸ்க்கு பார்சல் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு லாக் பண்ணி அவங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன்ப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள்.